السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணிய மிகுந்த எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹின் அடியார்களே, உள்ள இறைவனாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த சத்திய மார்க்கத்தை நல்ல முறையில் எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்கள் எடுத்துரைத்த இந்த மார்க்கத்தை எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நல்ல முறையில் பின்பற்றி எடுத்துரைத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய தோழர்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்மாவுடைய நாளில் இங்கு ஒன்று கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நடைபெறட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய திரையை நான் திறக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூதர். தன்னுடைய வாழ்க்கையில் தூதராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகிலிருந்து ஏராளமான செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மளை எச்சரிக்கக்கூடிய விதமாக ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்திருப்பார்கள். நம்மளை நோக்கி இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள், இது போன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் என்பதை போன்றான ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் இன்றைய தருணத்தில் இப்பொழுது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் இதை நாம் செய்துவிடவே கூடாது என்று பகிரங்கமாக எச்சரித்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது கூட, இதா குல்தலி சாஹிபிக யௌமில் ஜுமாஅத்தி அன்சித் ஃபல் இமாமு யக்துப். ஜும்மாவுடைய நாள்ல இமாம் உரையாற்றி கொண்டிருக்கிறார், பயான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பேசினாலும் அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோழரை பார்க்கிறீர்கள், அவர் பேசிக் கொண்டே இருக்கிறாரு, அதை பார்த்து விட்டு அன்சித் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று அவரை நோக்கி நீங்கள் சொன்னாலும் பக்கத்தில் அகவுட்ட நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள், இந்த ஜும்மாவுடைய நன்மை அனைத்தையும் பாழாக்கி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார். அந்த அடிப்படையில நாமும் பேசாமல் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர் பேசுவதை பார்த்து அவரிடத்தில் நீங்க பேசாதீங்க, வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று கூட சொல்லிவிடாமல் இந்த ஜும்மாவுடைய நன்மையை நாம் திருட வேண்டும். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு எண்ணிக்கை என்பதே கிடையாது. அல்லாஹ் ஒரு கட்டத்தில் திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்கு ஆரம்பித்தால் அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதுல நாம இன்றைய ஜும்மாவுடைய ஒரு உரையில ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்து இதை இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இந்த ஒரு அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு அருட்கொடையை நாம் இப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமா என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுல ஒரு விஷயம்தான் இந்த நாவு. பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பாவம் செய்வதற்கு
போதுமான ஒரு கருவி இந்த நாவாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்கள் நாவினால் அதிகமாக மக்கள் மத்தியில் சச்சரவுகள் செய்து கொண்டு, இந்த நாவினால் மக்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டுக் கொண்டு பாவங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க முடிகிறது யதார்த்தமான உலகத்தில். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நாவை எந்த அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் இந்த நாவை வைத்து மக்கள் மத்தியில் உறவாட வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வும் அவன் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க, யகூலுல்லதி ஹும் அஹ்ஸன், அவங்க நல்ல சொல்ல நல்ல முறையில பேசட்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாவு இருக்குது இல்லைங்க, இந்த நாவை எப்படிப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாவை அவர்கள் நல்ல முறையில் பேசட்டும். மக்கள் மத்தியில மக்களிடத்துல பேசும் பொழுதே கடுகடுப்பான முகத்தோட, அவர்கள் பார்த்த உடனேயே முகம் சுளிக்கக்கூடிய விதத்துல இருக்க வேண்டாம். அவர்கள் பேசினால் அழகிய முறையில பேசட்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் ஏராளமான வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நம்பிக்கை கொண்ட மக்களே, நம்மளை அழைக்கிறான் அல்லாஹ், அழைத்து சொல்லக்கூடிய விஷயமே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நல்ல இனிமையான அழகான சொற்களையே நீங்கள் பேசுங்கள், தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைய சமுதாயத்துல நாம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். பெரும்பான்மையான மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த நாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அதிகமான பாவம், சண்டை, சச்சரவுகள் அனைத்திற்கும் இந்த நாவை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்திற்கும் செல்ல இயலும், சொர்க்கத்திற்கும் செல்ல இயலும். நாம் எந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இங்க அஸ்திவாரமே. இப்ப பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இந்த நாவை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வது என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு செய்தி நடக்குது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதன் இந்த நாவை இப்படி எல்லாம் பேணி பாதுகாக்கணும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வராரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்துல ஒரு சிறந்த செய்தியை எனக்கு நீங்க அறிவிங்க. உங்களுக்கு பிறகு நான் எந்த ஒரு மனிதனிடத்திலையும் எந்த ஒரு கேள்வியையும் நான் கேட்கவே கூடாது. நீங்க சொல்ற அந்த ஒரு சின்ன கேள்வி, அதற்கான பதிலையும் நான் எல்லாத்தையும் முழுமைப்படுத்துறோம். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டு இரு, சும்மஸ்தக்கின், பிறகு அதனை உறுதியாயிரு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டியா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருந்து கொள் என்று சொல்றாங்க. அடுத்து அந்த மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நல்லா கவனிக்கணும், கேட்கிற கேள்வியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர், வாழ்க்கையில நான் எதை பாதுகாத்து நல்ல முறையில் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. யதார்த்தமான உலகத்துல நம்ம இடத்துல ஒரு மனிதன் வந்து கேட்கிறாருங்க, பாய் எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்குதுங்க, என்னோட வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் வாழ்றேன், நான் எதை என்னோட வாழ்க்கையில பாதுகாத்து வச்சுக்கணும் கேட்ட நாம என்ன சொல்லுவோம்? செல்வத்தை நல்லா பாதுகாத்துக்கிறேங்க, நல்ல உடைமைகள் அனைத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருங்க, குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொடுங்க என்று நாம சில விஷயங்களை சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயமே நாவை சுட்டி காட்டுறாங்க. நாவு இருக்கு பாத்தீங்களா, இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாவுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க அழகிய முறையில சொல்லி காட்டுறாங்க. இந்த சமுதாயத்திலே பெரும்பான்மையான ஏராளமான மனிதர்கள் இந்த நாவின் மூலமாக மக்களுக்கு வெறுப்புணர்வுகளையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதரை பார்த்தாலே நமக்கு வெறுப்புணர்வு தோன்றக்கூடிய அளவுக்கு இந்த நாவை வச்சு பேசுறாங்க. இந்த மனிதனா, இவரிடத்துல பேசவே முடியாது, இவர்கிட்ட பேசினாலே ஏதாச்சும் சச்சரவு செய்வாரு, ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு, இவர்கிட்ட மூச்சு கொடுத்து பேச முடியாது, கலந்து ஓடலாம் பார்ப்பாங்க. இப்படி இருக்கவே கூடாது. இந்த ஒரு குணம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவருக்கு போதுமானது, அவர் நரகவாசி ஆகிவிடலாம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லத்துல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு மனிதர் அனுமதி கேட்கிறாங்க உள்ள வர்றதுக்கு. அல்லாஹ்வுடைய இல்லத்துல இருக்கிறாங்க, உள்ள வரலாமா பெர்மிஷன் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவே அந்த மனிதரை பார்த்துக்கோங்க, இவர் யார் தெரியுமா? அந்த கூட்டத்திலேயே ரொம்ப ஒரு மோசமான மனிதர், கெட்ட மனிதர் சொல்லிட்டாங்க. அந்த மனிதர் உள்ள வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அப்படி அழகான முறையில பேசுறாங்க. நாம அப்படி பேச மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அழகிய முறையில் பேசுனதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு கேள்வி, ஆச்சரியம். கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்தான் கொஞ்சம் மோசமான மனிதர்னு சொன்னீங்க, அவருக்கு வந்ததற்கு பிறகு நீங்க அழகிய முறையில பேசுறீங்களே, சொன்னதற்கு செயல் மாற்றமா இருக்க என்ற அடிப்படையில கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதிலே, எவருடைய அந்த தீய எண்ணங்களுக்கு இந்த மனிதரை பார்த்து யார் அச்சப்பட்டு பயப்படுறாங்களோ அவர் தான் நரகவாசி, மக்களே மோசமானவர். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கமாண்ட். யோசிச்சு பாருங்க. இப்ப நாம ஒரு மனிதர்கிட்ட இயல்பா பேசுறோங்க, அழகான முறையில பேசுறோம், அது வேறு. ஒரு மனிதத்துல பேசும் பொழுது எரிச்சல் உணர்வு தூண்டுதுன்னு வைங்களேன். இந்த மனிதரை பார்த்தால் இவர் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாரு, இவரிடத்துல முகம் கொடுத்து பேச முடியாது, பேசுற நமக்கு தான் வெறுப்புணர்வு ஆகுது. இந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் ஏன் இருக்கணுங்கிறத இங்க கேள்வி. இப்படி இருந்தது என்று வைங்களே, நம்மளை பார்த்து ஒரு மனிதர்கள் அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், அவர்கள் நம்மிடத்தில் பேசும் பொழுது விரண்டோடக்கூடிய தருணத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். நாம் அந்த நிலைமைக்கு ஆகிவிடக் கூடாது, நாம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு விடக் கூடாது என்கின்ற விஷயத்தை ஆழமாக விதையாக உள்ளத்துல பதிக்கணும். பெரும்பான்மையான மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக இந்த நாவின் மூலமாக தான் பாவத்தை செய்யறாங்க. ஒரு மனிதன் நாவின் மூலமாக நரகத்திற்கு அதிகமாக செல்கிற வாய்ப்பை ஏற்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடியதும். யோசிச்சு பாருங்க, நாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம்? நாம பிற மனிதர் சகமா பேச முடியுதா? பேச நல்ல முறையில் முகம் கொடுத்து பேசுறாங்களா? பேசும்பொழுது விரண்டு விடுறாங்களா? யோசிச்சு பார்க்கணும். நாம சரியான முறையில பயன்படுத்தணும், அவரிடத்துல அழகிய முறையில பேசணும், அழகிய முறையில உறவாடணும். தவறான முறையில பேசிக்கொண்டு அவரிடத்துல அசிங்கமாக பேசிக்கொண்டு நம்மளை பார்த்தாலே வெறுண்டோடக்கூடிய தருணத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னு வைங்களேன், நம்மள மாதிரி ஒரு மோசமான மனிதர் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான அசிங்கமான நிலைக்கு யாருமே ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ்விடத்துல ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலேயே இந்த மனிதர் ரொம்ப ஒரு கேவலமான மனிதர், இவரை பார்த்தாலே மோசமான மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவர் இருப்பாரே என்று சொன்னால் அவர் தான் யார் தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் சச்சரவு போயிட்டே இருப்பார், எதுக்கெடுத்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டு விமர்சனம் செஞ்சு கொண்டே இருப்பாரு. குறிப்பா பெண்களுக்கு சொல்லணும், ஆண்களுக்கு மட்டும் உரித்தான சட்டம் கிடையாது எதுவுமே, பெண்களுக்கு அதிகமாக சொல்லணும். பெண்கள் இந்த சாப விடக்கூடிய போட்டிகளா இருக்கட்டும், இன்னும் இந்த ஞாபகம் வச்சு சண்டையிடக்கூட போட்டி வைக்கணும் வைங்களே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம கண்ணை மட்டும் சொல்லலாம் பெண்களுக்கு தான். அல்லாஹ் அழகிய முறை அதையும் சொன்னாங்க, இன்னொரு ஆயத்துக்குன்ன உன்னை அதிகமா நான் பாக்குறேங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க, உங்களை அதிகமா பாக்குறேன், நரகத்தில் நீங்க இருக்கிறது அதிகமா பாக்குறேன். ரசூலோட கேட்கறாங்க, எதுக்கு ரசூல் நாங்க இப்படி இருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அதிகமா சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் சாபம், எதை எடுத்தாலும் சாபம். சமைக்கிறாங்க, நார்மலா ஒரு விஷயத்த சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சமைக்கும் பொழுது சோட்டுமான சொல்லிட்டுன்னா அதுக்கு ஒரு திட்டு நாசமா பிறந்துட்டு இருக்கு. இப்படி சில பெண்கள் இல்ல சில ஆண்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தப்பான வார்த்தை பேச மாட்டாங்க கிடையாது, தப்பா அசிங்கமான வார்த்தை பேசுவது அது மானக்கேடான செயல், அது வேறு. தப்பான வார்த்தைகள் பேசாமல், அசிங்கமான பார்க்கும் பொழுதே முகம் சுளிக்கும் வண்ணம் பேசாமல் சில மனிதர்கள் பேசுவாங்க. எப்படி தெரியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி, ஏதாச்சும் ஒரு விமர்சனங்களை செஞ்சு, இவர் பேசுறது விட்டு போக மாட்டாரா, இவர் எதுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறாரு, நம்ம பார்த்துதானே போய்கிட்டு இருந்தோம் என்ற அளவுக்கு பேசுவாங்க. ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க, நமக்கு பார்க்கும் பொழுதே வெறுப்பு வருவது உண்டு. நல்லா யோசிக்கணும் ஒரு விஷயத்த. அல்லாஹ் அழகிய முறையில் ஒரு விஷயத்த சொல்லுவான் திருமறை குர்ஆன்ல, இபாதுர் ரஹ்மான், அடியார்கள் இருக்கிறாங்களே, யாரு? ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவங்க பூமியில போகும்போது நல்லா தான் போவாங்க, நல்ல மென்மையான முறையில் போவாங்க, எந்த ஒரு சந்தோஷத்திலும் பண்ண மாட்டாங்க.
அப்பதான் சைத்தான் முடிச்ச மாதிரி சிலர் வருவாங்க. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமே அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் உலகத்துல இருக்கும் பொழுது அழகான முறையில பணிவோடு நடந்து போவாங்க. யாருடைய சண்டை சச்சரவுக்கும் ஈடுபட மாட்டாங்க. யாரிடத்திலே வாண்டடா போயிட்டு வாய் கொண்டு சச்சரவு செய்ய மாட்டாங்க. தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பயணிப்பாங்க. அப்பதான் சிலர் வருவாங்க. சிலர் வீம்புக்கனே வருவாங்க. சச்சரவு செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு வருவாங்க. அதற்கான தூண்டுகோலை எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்படி பேசும் பொழுது நாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் பதிலுக்கு பேசி விடக்கூடாது. அவன் பேசுறான், நான் எதுக்கு பேசாம இருக்கணும், இந்த நோக்கம் யாருக்கும் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை கூட சொல்லப்படுது. வைதா ஹாத்தபஹும், அவங்க சந்திச்சாங்கன்னா ஜாஹிலோட காலு சலாமா, அறிவினர் முட்டா பையில பார்த்தாங்கன்னு வைங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடுவாங்க. வேற எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. பதிலுக்கு அவன் பேசுறான், அவன் எதிர்த்து கேள்வி கேட்கிறான், அவன் மட்டும் என்ன அசிங்கமா பேசுறானே என்ற நோக்கத்தில் இவங்க பதிலுக்கு பேச மாட்டாங்க. யாரு? ஒரு முஃமின்கள். இவங்க பதிலுக்கு அப்படி பேச மாட்டாங்க. நாவை வைத்து அசிங்கமான உணர்வுகளில் ஈடுபட மாட்டாங்க. சொல்லக்கூடிய விஷயமே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்கலாங்க. நாம நம்ம வேலை ஒண்ணு இருப்போம். ஆனா சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை தூண்டக்கூடிய விதமாக சில காரியங்களை செஞ்சு கொண்டு வருவாங்க. நம்மளை வெறுப்புணர்வை ஏற்றக்கூடிய விதமாக சில விஷயங்களை செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த மனிதனிடத்தில் நாம சரியான முறையில கையாளணும். அவன் என்னவோ பேசிட்டு போட்டும், அவன் 1000 தடவை தப்பா பேசுறானா, நான் பொறுமையா இருப்பேன். நான் பொறுமையாக இருந்தால், நான் நல்ல முறையில் வாதாடினால், அழகான சொற்களை பேசினால், அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தவன். அவன் எக்கேடு எடுத்து போட்டும், இந்த மாதிரி போயிடும். ஏன்னா இந்த சொல்லப்படக்கூடிய கருத்து இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல யதார்த்தமான வாழ்வுல இந்த நாவை வைத்து பெரும்பான்மையான மனிதர்களை காயப்படுத்துறாங்க. உள்ளபூர்வமாக மனது பூர்வமாக அசிங்கப்படுத்துறாங்க. ரொம்ப மோசமான நிலைக்கு ஏற்றத்தாழ்வு வைத்து பேசுறாங்க. இந்த மாதிரி கூட இருக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வசதியில உணர்ந்து இருக்கிறேன், அதை தாழ்ந்து இருக்கிறா, இது இருக்கக்கூடாது. இவன் பெரியவனா, நான் பெரிய ஆளு, இந்த நோக்கத்துல வைத்து பேசக்கூடாது. இது குறிப்பா யாருக்கு சொல்லணும்னா, முதலாளிகளுக்கு ஏற்படும். முதலாளி ஒருத்தர் இருக்கிறான், தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறான். முதலாளி தொழிலாளி என்ன செய்வான் அப்படின்னா கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், மட்டப்படுத்துவான். ரசூலுடைய காலத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செய்தி செஞ்சு என்ன தெரியுமா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை நமக்கு தெரியும். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலையாளு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வேலையாளு, பணி செய்யக்கூடிய ஆளு, 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. மேலாடை கீழாடை ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது, சாத்தியமான விஷயம். தாம் அணியக்கூடிய முதலாளி அணியக்கூடிய ஆடையவே ஒரு தொழிலாளிக்கு அவன் கொடுக்க மாட்டார். இந்த விஷயத்தை பார்த்ததற்கு பிறகு ஒரு தோழர் கேட்கிறாங்க, மாமூர் என்று சொல்லப்படக்கூடிய தோழர் கேட்கிறாங்க, அபூதரே என்ன கதை ஒன்றும் புரியலையே, 2 பேரும் ஒரே மாதிரி ஆளை போட்டிருக்கீங்களே, என்ன கதை என்னங்கிற மாதிரி செய்தி கேட்கும் பொழுது அதுக்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான ஒரு சொல்றாங்க. கவனிச்சு பாருங்க. முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா, அபூதர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அபூதர் தன்னுடைய வேலையாளையை திட்டாரு. திட்டும் பொழுது அவரை மட்டும் திட்டல, அவருடைய தாயும் இழுத்து அந்த குடும்பத்தை இழுத்து திட்டாரு. யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அந்த அடிமையாளை பார்த்து அவரை நோக்கி திட்டாங்க. திட்டினதற்கு பிறகு இது ரொம்ப ஒரு மன கவலையாக, மன கசப்பாக அந்த அடிமையாளுக்கு, அந்த பணியாளருக்கு ஏற்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் போயிட்டு முறை வச்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டாங்க, என்ன திட்டினாலும் பிரச்சனை இல்லை, வாங்கிப்பேன். என் குடும்பத்தார்கள் என்ன திட்டாங்க, என்ன சம்பளம் நடக்குது, ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல சண்டை அல்லது வெளியில சண்டை பாயங்களே, 2 பேர் மட்டும் இங்க இருக்க மாட்டாங்க. இதை பார்த்தேன் முப்பாட்டே இப்படி ஒவ்வொரு காலமும் தாண்டி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க அம்மா இப்படி இருந்தாங்களே, உங்க அம்மாவுடைய அம்மா அப்படி இருந்தாங்களே என்கின்ற போன சில விஷயங்களை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு திட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்ப அறியாமை காலத்துடைய விஷயத்தை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி செஞ்ச சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த அறியாமை காலத்துடைய விஷயங்களை செய்கிறீங்களே அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு சொன்ன ஒரு அழகிய பதிலே, உங்களுடைய அடிமையாளர் உங்களுடைய சகோதரர்கள். இந்த விஷயத்தை சொன்னதுல இருந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நாவை பேரி பாதுகாத்துக் கொண்டு அழகிய முறையில உறவாட ஆரம்பிச்சாங்க. அழகிய முறையில பேச ஆரம்பிச்சாங்க. அழகான முறையில நல்ல நடமாடக்கூடிய அந்த தருணத்தினுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாம் எப்பொழுது அந்த தன்மையை எடுத்துக்கொள்ள போறோம்?
நாம் இன்னும் எத்தனை காலம் நாவ வைத்துக் கொண்டு மனிதர்களை கேவலப்படுத்த போறோம்? யோசிச்சு பாருங்க. வாழக்கூடிய காலம் என்பது எந்த ஒரு மனிதருக்கும் நிரந்தரமானது அல்ல. இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும். எப்ப வேண்டுமானாலும் மரணம் வந்து விடலாம். அதற்கு முன்பாக இந்த நாவை வைத்து அழகிய செயல்களை பேசி நன்மைகளை சம்பாதிக்கும். களிமத்து செய்தி பார்த்து சொல்லத்தான் அழகான ஒரு செய்தி. நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நல்ல அழகிய சொல்லு இருக்கு பாத்தீங்களா? அந்த அழகிய சொல்லும் கூட ஒரு சதக்கா தர்மம். நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கோடி கோடி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நன்மை நாடி செய்யுங்க. இல்லையா, எதுக்குமே வசதி இல்லையா, அழகான சொற்களை மக்கள் மத்தியில பேசுங்க. ஒருவரை பார்த்தாலே இவர்கிட்ட பேசணும்னு ஆசை வரணும். இவரா நல்ல மனிதனாச்சு, அப்துல்லாவா சூப்பரான ஆளாச்சு, நல்ல முறையில பேசுவாருங்க. அவர்கிட்ட போனாலே மார்க்கத்தை பற்றி அப்படி பேசுவாரு, நம்முடைய அறியாமையை பத்தி அழகான முறையில பேசுவாரு, எந்த ஒரு கொச்சைப்படுத்த மாட்டாரு. இந்த குணம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். இந்த குணம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு சாட்சியாளராக இருப்பாங்க. நாவுக்காக ரசூலுல்லாஹ்வை கேட்டாங்க, நீங்க எனக்கு, நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, இந்த 2 தாடை இருக்குல்ல, இந்த 2 தாடைக்கு மத்திய இருக்கக்கூடிய இந்த நாவுக்கும் 2 தொடைகளுக்கு மத்திய இருக்கக்கூடிய மறை உறுப்புக்கும் நீங்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்தால் அதை சரியான முறையில் மக்கள் மத்தியில் பயன்படுத்துவேன். எந்த ஒரு மனிதனை நான் கேவலப்படுத்திட மாட்டேன், எந்த ஒரு மனிதனை கொச்சையா பேசிட மாட்டேன், எந்த ஒரு மனிதனை கொச்சையாவும் பேசல, அசிங்கமாவும் பேசல, ஆனால் வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி நான் பேச மாட்டேன். இது மாதிரி வாக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். சொர்க்கம் போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய அழகிய முறையில சொன்னாங்க. இப்ப சொல்லப்படக்கூடிய கருத்துகள், இவ்வளவு செய்திகள் அனைத்திற்குமான நோக்கமே நம்முடைய நாவை நாம் சரியான முறையில பயன்படுத்தணும். நம்முடைய நாவை வைத்து பேசும் பொழுது மக்களுக்கு அது வெறுப்புணர்வை தூண்ட ஆரம்பித்ததுன்னு சொன்னீங்களேன், மோசமான மனிதர்களாக நம்ம மாறி விடுவோம். அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நாம் எந்த ஒரு காலத்திலும் இடம் கொடுத்து விடக் கூடாது. ஒரே ஒரு விஷயம்தான், நாவை சரியான முறையில் பயன்படுத்தினால் சொர்க்கம் நிச்சயம், நாவை தவறான முறையில் பயன்படுத்தினால் நரகத்திற்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். இந்த யோசனையை, இந்த விதையை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய இன்னும் இந்த கொஞ்ச காலகட்டத்தில் சரியான முறையில் மக்கள் மத்தியில் உறவாடி அழகிய முறையில் பேசி விமர்சனங்களை எல்லாம் தவிர்த்து நல்ல முறையில் இருக்கணும். சச்சரவு செய்ய வேண்டாம். மக்கள் மத்தியில் இதற்கு முன்பாடி பேசியிருப்போம், ஏதாச்சும் ஒரு குறைகளை கண்டுபிடித்து ஏதாச்சும் ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய அளவிற்கு பேசியிருப்போம். அவன் நம்மளை பார்த்தாலே வெறுத்திருப்பான், நமக்கே தெரியும். இனிமே அந்த மாதிரி பேசக்கூடாது, இனிமே அந்த மாதிரி பேச வேண்டாம். அதை மாற்றி சரியான முறையில் உறவாடக்கூடிய பாக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரைக்கு நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஜ்மஈன். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற உரையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடை நாவு, இதை எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சில சொற்பமான செய்திகளை உங்கள் மத்தியில் முன்வைத்து, இதையெல்லாம் சொல்லப்படுற நோக்கமே எதுக்கு அப்படிங்கிற அந்த ஆணித்தரத்தை நான் சொல்லியிருக்கேன். மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பான ஒரு விஷயமே, அவர்கள் சக மனிதரிடத்துல பேசும்போது நல்ல முறையில் பேசணுங்கிற மாதிரி உணர்வு தோன்றும். ஆனா அதுதான் பிற மனிதர்களுக்கு உள்ளபூர்வமான காயத்தை ஏற்படுத்தும். நீங்க நாவால ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாவால பேசக்கூடிய விஷயம் அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிடும். அந்த மன வலியை, மன வேதனையை அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால நாம் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும். இவ்வளவு அருட்கொடை, அதுல அல்லாஹ் கொடுத்த இந்த நாவென்று ஒரு அருட்கொடை, இதை சரியான முறையில் பயன்படுத்தணும் வைங்கள, நாளை மறுமையில் நிச்சயமாக சொர்க்கத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். தவறான முறையில் எந்த ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி விடக் கூடாது. மக்கள் மத்தியில் அழகான முறையில், நல்லினமான முறையில பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்படி இருந்தால் நாம் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அப்படிதான் இருந்தார்கள், திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில அழகான முறையில பேசினாங்க. மக்கள் மத்தியில கடுகடுப்பா வெறுப்புணர்வா பேசல, அசிங்கமா பேசல, அழகான முறையில வாதாடினாங்க. அந்த அடிப்படையில் நாம் இருக்கணும். அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். இன்றையில இருந்து
நம்ம அந்த குணத்தை மாற்றி, இதற்கு முன்பு நாம் பேசியிருப்போம், இதற்கு முன்பு மக்கள் மத்தியில் வெறுப்பான உணர்வு தோன்ற மாதிரி பேசியிருப்போம். அந்த உணர்வுகளை அடியோடு அழிச்சு விட்டு இன்னிலிருந்து சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெறலாம் என்று கூறி உரை நிறைவு செய்கிறேன். கூடுதலாக ஒரு அறிவிப்பு என்னன்னா, சொல்ல வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து சரியாக 12:30 மணி அளவுக்கு அரிசி வழங்கப்படும். நம்மை கொள்கை சார்ந்த சோழர்களுக்கு மட்டும் அரிசி வழங்கப்படும். சரியான அந்த உரித்த நேரத்துல வந்து அனைவரும் வாங்கிக் கொள்ளுங்க. அதற்கு தாமதமானுச்சு அப்படின்னா அடுத்து தருவது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதை உங்களுக்கு நினைவூட்டிக்கிறேன். ஆகையால் சரியான வந்து வாங்கிக்கோங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.